ஹலோ. ஹலோ. வணக்கம் வணக்கம் நவசித் ஐயா, ஜாலக்கா பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க ஜாலக்கா தேவி. நலமா இருக்கீங்களா? ஏதோ இருக்கிறேன். யூடியூப் என்ன பண்றீங்க? யூடியூப்ல போட்ட போட்டோஸ்லாம் எடுத்து வர, ஃபேஸ்புக்லாம் வர போட்டு கலக்கிறீங்க போல இருக்கு. ஆமாங்கய்யா, ஆமா. பரவாயில்ல பரவாயில்ல. அப்புறம் சொல்ல வேண்டியதான். ஏதோ உங்க புண்ணியத்துல பரவாயில்ல. நீங்க என்னுடைய போட்டோ போட்டு என்ன பிரபலம் ஆக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நல்லது நல்லது. சொல்றதுதான் ஃபோன் பண்ணேன். சரி, ரைட். வேற இந்த அளவுக்கு என்ன கண்காணிச்சிட்டு இருப்பீங்க நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. பார்க்கணும் பார்க்கணும். உண்மையுமே என்னுடைய வளர்ச்சி காரணம் நீங்க தான். சந்தோஷம். ஆனா வளர்ச்சி காரணம் என்னையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது தெரியல. என்ன நீங்க தவறா பேசுனதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு நாள் தவறா பேசலையே. ஒரே ஒரு ஃபேஸ்புக்ல நீங்களும் ஆன்மீகவாதி தானே, நீங்க காய் கூட கட்டுங்க, ஏன் பேசுறீங்கன்னு தான் கேட்டேன். ஏன் நீங்க அதை கேட்டீங்க? ஏங்க, ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்றோம். அவர் நீங்க ஃபேஸ்புக்ல மூணு பக்கத்துல அவனை பேசியிருந்தீங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அதை அடுத்த விஷயம். நீங்களும் இப்ப ஆன்மீகவாதி தானே, நீங்களும் காய் கூட தானே கட்டுறீங்க, மாந்திரி ஈந்திரம் பேசுறீங்களா? அப்ப நீங்க எல்லாத்தையும் தேய்ச்சி தரீங்களே, நீங்க தவறா பேசலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதை நீங்க போன் பண்ணி கேட்டிருக்கலாம் இல்லையா? ஏங்க, நான் சொல்றது கேளுங்க. நான் அப்ப நீங்க அதுக்கு பிற்பாடு நீங்க என்கிட்ட ஃபோன் பண்ணியோ இல்லைங்க இந்த மாதிரி விஷயம் அதனால தான் நான் சொன்னேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அதை கேட்க போறது இல்லை, எனக்கு தெரியாது. அப்பயே நான் கால் பண்ணல, நீங்க கருத்து போட்டீங்கல்ல. அதுக்கு பிற்பாடு நீங்க என்ன சொன்னா, அசிங்கமாயிடும், மானம் கட்டுரும், ஆக்சிடென்ட் ஆயிடும் அப்படி நீங்க பேசுனால தான் அப்புறம் திரும்ப பதில் பேசினேன். நல்லா ஒன்று கேட்குறீங்களா? ஆன்மீகவாதி, நீங்க ஒரு ஆன்மீகவாதி, நான் ஒரு ஆன்மீகவாதி, அது இருக்கட்டும். நீங்க நான் கால் பண்ணதாகவும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சதாகவும் நீங்க பேசியிருந்தீங்க, ஞாபகம் இருக்குதா? 24 மணி நேரமும் என்னுடைய செல்போன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். தலைமாட்டில் வச்சுக்கிட்டு இருப்பேன். யாரு கால் பண்ணாலும் உடனே எடுப்பேன். புரியுதுங்களா சொல்றது? புரியுது. அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சதே இருக்குல்ல. அப்புறம் நீங்க ஃபேஸ்புக்கில் என்னுடைய போட்டோவை நீங்க அசிங்கப்படுத்துறதா நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களையே நீங்க அசிங்கப்படுத்திக்கிட்டீங்க. இதுதான் உண்மை. இல்லைங்க, இருங்க ஏன்னா இருங்க சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. நீங்க பேசுறதுதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன மக்களுக்கு தெரியும், நான் யாருங்கிறது மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரியும் நான் இன்னைக்கு வளர்ச்சி ஆயிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் வளர்ச்சி ஆனதுக்கு காரணமும் மக்கள் தான். என்ன தமிழகத்துல யாராவது ஒருத்தவங்க ₹1 நான் ஏமாத்திருக்கேன்னு சொன்னா சுருக்குல தொங்க போடலாம். என்ன அப்படி என்ன என்னுடைய இருங்க, நான் உங்களுடைய போட்டோவை நான் உங்கள்கிட்ட தான் நான் டைரக்டா பேசினேன் வாட்ஸ்அப்ல. நீங்க பேஸ்புக்ல போட்டது தப்பாயிட்டா? நான் 1000 தப்பு செய்தோம். நான் 1000 தப்பு செய்யறேன். நீங்க மாந்திரிவாதி தானே? ஆன்மீகவாதி மாந்திரிவாதிலாம் சொல்லவே இல்லை. ஆன்மீகவாதிய நான் மாந்திரிவாதி தானே திட்டி இருக்கிறேன். ஆன்மீகவாதி திட்டல. நான் பூ சொல்றேன். நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்கய்யா. பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சரி, நீங்க பேசுங்க. ஆனா நான் பேசுறது நீங்க கேட்கணும். கண்டிப்பா கேட்பேன். நான் எதுக்கு நான் தேவையில்ல. நீங்க அன்னைக்கு வார்த்தை பேசுறீங்க, கட்டு சொல். பொண்டாட்டியா, அதாவது இன்னொருத்தவங்க மனைவி பேசுறதே தப்பு. ஆனா நீங்க பேசுனதுனாலதான் நானும் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதாவது அதை பத்தி நான் கவலைப்படலாம். இருங்க ஒரு நிமிஷம் பேசுறத கொஞ்சம் விடுங்க. நீங்க 24 மணி நேரம் என்னுடைய போன் நம்பர் செயல்படும் போட்டேன். நீங்க கருத்து தெரிவித்த உடனே நான் கால் பண்ணேன். ஐயா இது மாதிரி போறாதீங்க ஐயா. ஒரு ஆன்மீகவாதியா இருந்தா என்ன செய்யணும்? ஐயா நீங்க போறாதீங்க, இதெல்லாம் தப்பு, அது எடுத்துருங்க அப்படின்னா தாராளமா எடுத்துருவோம். புரியுதுங்களா? ஆனா நீங்க என்ன படும் கேவலமா பேசிருக்கீங்க. இவ்வளவு தூரம் பொறுமையா பேசுறதுக்கு காரணம் என்ன? ஏன் பேசினேன்? உங்களையும் மதிச்சிருக்கேன். நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஜாலகா தேவி நல்ல மனுஷன். ஜாலகா தேவி நல்ல மனுஷன் சொல்லிருக்கீங்களா? உங்களுக்கு எனக்கு என்ன போட்டியோ மற்றவனுக்கு உங்களை விட்டு நான் கொடுக்க மாட்டேன். யாரு வேணாலும் போன் பண்ணிட்டோம். ஆனா நீங்க தவறாக பேசினது, என்னுடைய தாய் நம்பரு, என்னுடைய தாய், என் தகப்பன், என் குலதெய்வம் அத்தனையும் கேட்டு நீங்க வாங்குனீங்க. என்ன சொன்னீங்க? இல்லையே, இன்னைக்குள்ள ரெக்கார்டு இருக்குது.
ரெக்கார்டு இருக்குது. உங்களுக்கு சீடர்னு சொல்றீங்க, எல்லாமே சீடரு கொண்டும் நீங்க பேசுனதெல்லாம் ரெக்கார்டு இருக்குது. ரெக்கார்டெல்லாம் இல்லாமல் இல்ல, நீங்க பேசுனது அத்தனையும் இருக்குது. ஆனா தவறான செயல் நீங்க செய்யக்கூடாது. அதாவது சரிங்களா ஐயா? அங்க பாருங்க ஐயா, நீங்க நானும் பேச விட்டாதானே புரியும். இப்ப நீங்க பேசுன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நீங்க பேசுங்க, நாங்க எதுவுமே கேட்கல, நீங்க பேசுங்க. இல்ல நீங்க பேசுறதுக்கு நான் பதில் சொன்னாதானே புரியும். நான் அப்புறம் சொல்லலாம், அப்புறம் நான் வந்து அந்த இடத்த குற்றவாளி ஆயிடும்ல. இப்ப நீங்க போட்ட மாதிரி நானும் ரெக்கார்ட்லாம் வச்சிருக்கேன் தான், இல்லைன்னா சொல்லல. உங்களுக்கே தெரியும் நான் ரெக்கார்டு போடுறேன்னு தெரியும், நீங்களே கேட்டிருக்கீங்க, நான் ஆமான்னு தான் சொல்லியிருக்கேன், இல்லை நான் மறுத்ததே கிடையாது. ஆனா நீங்க வந்து உங்க குலதெய்வம் பேரையும் என்கிட்ட சொல்லல, உங்க அம்மா பேரையும் சொல்லல, உங்க பேர் என்னங்கிறது எனக்கு தெரியாது இன்ன வரைக்கும். நவசக்தி அதோட முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க எந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து கேட்டதை சாதாரணமா தான் கேட்டேன். ஆனா அதை இவ்வளவு தூரம் கொண்டு போனதே நீங்க தான். அது வந்து என்னுடைய தவறெல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் அதை நான் ஃபேஸ்புக்ல பதிவு போட தப்பு அப்படின்னா கூட நான் தவறா எதுவுமே பதிவு ஏங்கயா நீங்களும் ஒரு ஆன்மீகவாதின்றீங்க, மாந்திரிகம் திட்டுறீங்களே, நீங்களும் காசு கட்டுறீங்க, எல்லாம் ஆன்மீகவாதி தானே, ஏன் அப்படி பேசுறீங்க, அவனை தனிப்பட்ட நபரை கூட்டு வச்சு பேசலாம்ல அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்களா? அதோட சரி. அப்புறம் தான் நீங்க ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல அப்படியே பெருசா போயிடுச்சு. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஆனா உண்மைன்னு இந்த அளவுக்கு என்ன வளர்த்து விட்டதுக்கு நீங்க தான் காரணம். அது சொல்றது தான் கால் பண்ணியிருந்தேன். நன்றி நன்றி. இன்னும் என்ன போட்டோஸ் எல்லாம் எடுத்து என்ன பேசணுமோ எல்லாம் பேசி போடுங்க. மனமார சந்தோஷமா நான் ஏத்துக்கிறேன். சரிங்க, நான் போடுறேங்க. நீங்களும் யூடியூப்ல பேசிட்டு இருங்க. நீங்களும் யூடியூப்ல பேசுங்க ஐயா, நானே எடுத்து போடுறேன். உங்களை பத்தி நானே எடுத்து போடுறேன். என்னுடைய போட்டோ வச்சு உங்களுக்கு நானே போடுறேன், என்னுடைய ஐடியிலே போடுறேன். அதான் பாத்து யூடியூப் வச்சிருக்கீங்க போல இருக்க. என்னது யூடியூப் நீங்களும் வச்சிருக்கீங்க போல இருக்க. நானே வச்சிருக்க, போடுங்க ஒன்றும் தப்பு இல்லை, போடுங்கய்யா. அவர் இருந்துச்சுன்னா தண்டனை அனுப்பிச்சுதான் ஆகணும். நானா இருந்தாலும் நீங்க இருந்தா யாரா இருந்தாலும் தண்டனை அனுப்பிச்சுதான் ஆகணும். நான் செய்யாம எப்படி பேசுறது? தண்டனை அனுப்பிச்சு சொல்ற அளவுக்கு போடுங்க. புரிஞ்சுட்டீங்களா? போடுங்க. ஏங்க நீங்களும் அப்படி பேசுறது எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. கண்டிப்பா போடுங்கய்யா, போடுங்க. நானும் மனுஷன் தானே, தெய்வம் கிடையாதுல்ல. ஆமா மனுஷன் தானே. நீ செத்தா நாளைக்கு பா இல்லையா? கண்டிப்பா. நீ தான் ஒரு ஆன்மீகவாதியா பேசுறீங்க, உண்மையா பரவாயில்ல. இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனால நீங்க அப்படி பேசுனது கிடையாது. நாம் தான் உலகத்தையே மந்திரவாதின்னு பேசுவீங்க. சரி பரவாயில்ல, அப்புறம் பாருங்க, சிறப்பா பண்ணுங்க. நன்றி. இனிமேல் அடுத்தடுத்து போடுறேன். போடுங்க, நான் போடுறேன். என்ன பப்ளிசிட்டி பண்ணி விடுங்க. கண்டிப்பா. சரிங்களா? அதான் பார்த்தேன். அதெல்லாம் நிறைய அந்த சூளம் வச்சு போட்ட ஒரு வீடியோஸ் தான் இருந்துச்சு. போடுங்க, எடுத்து நீங்களும் போடுங்க. அதான் போட்டிருந்தீங்க இல்ல? அந்த மாதிரி எல்லாம் இது பண்ண மாட்டேன். இல்ல அப்புறம் என்ன, எல்லாமே பேசி முடிச்சாச்சு. என் பொண்டாட்டி விவசாயி நீங்க எதுல மயிரில் முளைச்சிருக்கு, மண்ணில் எண்ணிக்கிட்டு இருக்குன்னு என்னென்னமோ சொன்னீங்க. ரொம்ப தாழ்வா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னீங்க, நான் இல்லைன்னு சொல்லி உங்க குலதெய்வத்து மேல ஆணையிட்டு இந்த ஜாலகா தேவி மேல ஆணையிட்டு வார்த்தை பேசுனது முத யாருன்னு சொல்லுங்க. ஏங்க நான் என்ன சொல்றேன், அசிங்கமா நீங்க இப்பவும் சரி பேசுறேன். நான் அப்படியா அசிங்கமா பேசாதீங்க, நான் சொல்றத கேளுங்கன்னு சொன்னேன். இன்னைக்குதான் நீங்க அமைதியா இதுக்கு முன்னாடி கேட்கலையே. எதுக்கு மேலையா? உங்க குலதெய்வத்து மேல ஆணையிட்டு சொல்லு. நான் குலதெய்வத்து மேலேயே சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் எடுத்தோடனே நீங்க என்ன திட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்புறம் தான் உங்களை திட்ட ஆரம்பிச்சிருக்கேன். நான் சொல்றேன் சொல்லுங்க. நான் பேசுறத கேட்கணும், இல்ல நீ பேசுறத நான் கேட்கணும். 2 பேரும் பேசுறத கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அதனால சைட்டு பேச்ச நிப்பாட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்ல சொல்லுங்க. ஒவ்வொரு இதுக்கும் நம்ம சொன்னாதானே புரியும். நான் பேஸ்புக்ல போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அத்தனை மாந்திரியவாதி பாக்குறாங்க, அத்தனை என்ன எதிர்த்தவன்ட்டா நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப நீங்க ஆன்மீகவாதி, நான் மாந்திரியவாதின்னு நான் சொல்லவில்லை. நான் மாந்திரியத்துல எவனும் எதுவும் ஜெயிச்சது கிடையாது. ஆன்மீகத்துல ஒருத்தவனை புடுங்கினது கூட கிடையாது. அதுக்கு ஏன் ஆன்மீகத்துலனாக்கா நீ மேடைக்கு மேடை ரோட்ல மேடைக்கு மேடை போட்டு பேச முடியுதானே? நான் கேட்கறேன், ஏன் பேஸ்புக்கு வரணும்? இப்ப நீங்க மாந்திரிவாதி இல்லைன்னா அப்புறம் தீட்சை தர்றதெல்லாம் அதுக்கு பேர் என்னது? அது என்னுடைய விருப்பம், நான் கொடுக்குறேன். நான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு பேர் மாந்திரியம் தானங்க. அது அடுத்த கட்டம், அது மக்களுக்கு தெரியும் இல்லையா? இல்ல மக்களுக்கு தெரியும், அது நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க மக்களுக்கு தெரியும். இல்ல இப்ப நீங்க ஆன்மீகவாதின்னு சொல்றீங்கல்ல, நான் இதுதான் அன்னைக்கு மாந்திரிவாதி நீங்க திட்டினால்தான் நீங்களே மாந்திரிகம் பண்றீங்களே. நீங்க ஏன் ஒரு மாந்திரியை திட்டி நேரடியா போட்டு பேசாம எதுக்கு? அது நீங்க கேட்க கூடாது. ஏங்க நீங்க கேட்க கூடாது. நீங்க கேட்கற அளவுக்கு நீங்க இன்னும் வளரல. நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க கேளுங்க. அப்படியா? வளரணும்ல.
வளரணும். சரி சரி. 39 வயசு தானே ஆச்சு. 39 வயசுல வந்து ஆன்மீகத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல நிறைய தெரியுமே. ஏதோ இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு வண்டி ஓட்டுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு வண்டி ஓட்டுது. ஆனா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஈக்குவலா நான் என்ன போட்டி போடுற அளவுக்கு நான் ஆன்மீகத்தை வளர்ந்துருக்கேன். உங்க சிசியெல்லாம் நிறைய பேர் எனக்கு போன் அடிச்சாங்க. ஏன் அப்ப அடிச்சானுங்க? எதுக்கு அடிச்சானுங்க? நல்லா நீங்க சொன்னீங்களா ஜாலக்கா வந்து இது மாதிரி பேசுறாரு, பேசுங்க பேசுங்கன்னு உங்க வாட்ஸ்அப் குரூப்ல சொன்னீங்களா? என்னன்னு பேச சொல்றாங்க. என்ன நாங்க வந்தோன்னு எல்லாத்துக்கும் நல்லா உரைக்கிறவங்க நல்லா ஆன்மீகத்தை ரெண்டு விஷயத்தையும் சொல்லி தான் அனுப்பிச்சேன். பரவாயில்ல, நல்லவங்க தாங்க உண்மையுமே. நீங்க நல்லவங்க கெட்டவரே தெரியாது. உங்க சிஷிய மக்கள் ரொம்ப நல்லவங்க. சொன்னோம் வச்சுப்போம். இல்ல சொன்னோன்னே நல்லவனாதான் வச்சுக்குப்போம். நாங்க வாட்ஸ்அப்ல வச்சுப்போம். நல்லவன் இல்லாட்டினா தூக்கி விட்டுருவோம் நாங்க. அந்த மாதிரி சொன்னோடனே எல்லாமே புரிஞ்சுட்டு உண்மையுமே ஆமாங்க ஒரு நல்ல விஷயம். ஒரு புக்கு ஒண்ணு கொடுத்தாரு, ஒரு எந்த கொடுத்தாரு, இதுவரை நான் சித்தி பண்ண ஒண்ணு சித்தியாவில் போகணும் பணத்தனவங்களும் இருக்காங்க தான். அதெல்லாம் அவங்கவுங்க விதி. அவன் ஏமாறுன்னு விதி இருந்தா நீங்க என்ன மாத்த முடியும், நான் என்ன மாத்த முடியும்? எவனாலையும் மாத்த முடியாது. ஒருத்தவங்க நவசக்திட்ட ஏமாந்தாங்க அப்படின்னு யாரும் சொல்ல போறதில்ல. அப்படியே சொன்னாலும் அவங்களுடைய அறியாம. இல்ல அந்த மாதிரி எல்லாம் தகவல் இருக்குதான், இல்லைன்னா சொல்ல முடியாது. இருந்தாலும் அதை பத்தியே நமக்கு தேவையில்ல. அது நீங்க ஏமாத்துறதோ அவன் ஏமாறுறதோ அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அது அடுத்தது நான் அதான் சொல்றேன். இல்லீங்களா என்கிட்ட நீங்க அதிகமா அதாவது பேசினாதான் தெரியும் நான் என்ன பேசுறேன்னு. ஒருத்தர் உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நான் யாருமே எந்த மாந்திரி வயசுக்கு நான் பேச மாட்டேங்கய்யா. அப்புறம் நான் பேசுனதே கிடையாது. நான் யாருமே பேசுனது இல்ல. நான் வந்து மாந்திரிவாதியே கிடையாது, ஆன்மீகவாதி தான். ஆன்மீகவாதிட்டு எனக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஆன்மீகம்னா என்ன? முதல்ல ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கங்க. ஆன்மீகம்னா என்ன? நேத்தாங்க அது கிளாஸ் எடுத்தேன். என்ன கிளாஸ்? அது இன்னொருத்தவனுக்கு எடுத்துருப்பாங்க. ஆன்மீகம்னா என்னங்கய்யா? ஒரே நிமிஷம். ஆன்மீகம்னா என்ன? சரி, நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க அடுத்த வார்த்தை சொல்லுங்க. ஆன்மீகத்து ஆத்மா. அடுத்த வார்த்தை நீங்க சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியல. நான் சொல்லிடுவேன். ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா என்ன? அதுக்கப்புறம் நான் கேட்கறேன், நீங்க சொல்றேன். ஆன்மீகம் அப்படின்ற வார்த்தை அப்புறம் பாரு அப்புறம் தெரியும். அடுத்தது நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க உங்களால பதில் சொல்ல முடியல. ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த ஆளுக்கு வந்து ஆத்மா என்று பொருள். எங்க அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. நான் படிக்கல. பின்ன அப்புறம் தெரியலன்னு சொல்லுங்க. நான் தெரியல, நான் படிக்கல. படிச்சாலும் தெரியும் சொல்றேன். சரி, ஆன்மீகம் தான் நான் சொல்லிட்டேன். எங்க நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதா? ஐயா ஆன்மீகம்னா என்னங்கய்யா? அதாங்க ஒரு ஆன்மீகம்னா என்ன? அதான் கேட்கிற கேள்விக்கு பதில் பதில். ஆன்மீகம்னா என்ன? முதல் எழுத்து ஆத்மா. நான் சொல்லி அடுத்த கதைங்க. ஆன்மீகம்னா என்ன? அதான் சொல்றேன். உங்களுக்கு தெரியாதனால தான் பேசிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா கேட்கறேன், எனக்கு தெரியல, உண்மையே தெரியாது. நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். ஆன்மீகத்துல கொஞ்சம் கேளுங்க ஐயா. நீங்க வந்து பல விஷயத்த சொல்லுங்க. ஆன்மீகம்னா என்ன? அததாங்க சொல்றேன். இப்ப நான் தான் ஆன்மீகம் தான் ஆத்மான்னு சொல்றேன். அடுத்து மீதி நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும்ல, சொல்லுங்களா பாப்போம். ஐயா ஆன்மீகம் என்னங்க ஐயா? அதுக்கு உண்டான வேற சொல்லுங்க. நானு உங்களுக்கு தெரியாத என்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்க பாக்குறீங்க. ஆமா ஆமா ஆமா. வந்து நான் என்ன சொல்றேன்னா, அப்படியே வந்து எல்லாம் சடனாலாம் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்த முடியாது. அதுக்கு நீங்க வந்து நிறைய பக்குவப்படணும். அது ஆன்மீகம் கிடையாது. அதான் அது ஆன்மீகமே கிடையாது. அதுக்கு பேரு பக்குவப்பட்டாதான் ஆன்மீகத்தை கத்துக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் கிடையாதுயா. கை குத்துற வயசுல உங்களுக்கு ஆன்மீகம் தேவையா? அப்புறம் 39 வயசாச்சு. இப்ப அசிமா பேசுறீங்க பாத்தீங்களா? அசிமா நான் பேசுறீங்க. ரெக்கார்டிங் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க ரெக்கார்டிங் போட்டு எனக்கும் தெரியும். நீங்க வந்து இது நான் கேட்ட கேள்வி தவறு கிடையாது. நான் கேட்ட பேரு தவறே கிடையாது. இது என்ன இருக்குது? இதுல என்ன இருக்குது? எவனும் உலகத்துல இல்லாதவன் செய்யறதா? நான் சொல்றேன் எல்லாருமே செய்யறது தானே. உங்களுக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் இருக்காப்ப? இருக்குது, எனக்கு இருக்குது. நான் ஓப்பனாவே சொல்றேன். கையடிச்சுட்டு இருக்கீங்களாப்ப? கண்டிப்பா கண்டிப்பா. நான் இல்லைன்னு சொல்ல, உண்மைதான். நான் இல்லைன்னு சொல்ல வரலையா, நான் உண்மைதான் சொல்றேன். சரி ரைட் விடுங்க. இப்போ நீங்க அந்த கையடிச்சிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு கண்டிப்பா கிடையாது. எனக்கு அதை பத்தி கண்டிப்பா ஏன்னா தெரியாதா? லாய்க்கே இல்ல. நான் என்ன சொல்றேன், அப்ப ஆன்மீகனா கையடிக்கலாம் ஆன்மீகா? கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். வச்சிருக்கீங்களா? தெரிஞ்சு வச்சுக்கணும். ஊரை ஏமாத்த கூடாது. சரி சரி. ஊரை ஏமாத்துறீங்கன்னா அன்னைக்கு ஒரு விளக்க ஒண்ணு கொடுத்துருங்க. விளக்க பத்தி என்னன்னு தெரியும் கேட்டது. விளக்க கொடுத்துருந்தீங்களா? நான் சொல்லட்டுமா? செம்மையா விளக்கத்தை வந்து விளக்கம் கொடுத்தேன். இப்ப இதுக்கு மேல சொன்னா உங்க சிசியை என்கிட்ட இருந்து கத்துட்டு போய் உங்களுக்கு நல்லா போதிச்சிருப்பான். ஆமா ஐயா சொல்றேன். இந்த விளக்க பத்தி நான் சொல்லட்டுமா? இக்கு விளக்கு இந்த 4 எழுத்துக்கு பொருள் சொல்லுங்க பாப்போம். நீங்க விளக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஐயா விளக்கு எதுக்கு பத்த வைக்கிறாங்கன்னு தெரியுமா? அததாங்க நான் சொல்றேன். நான் தான் சொல்லட்டுமா? அது விளக்க வேண்டாம், ஒரே ஷார்ட்டா சொல்லிட்டுமா? என்ன ஷார்ட்டா சொல்லுங்க? எங்க சொல்லுங்க பாப்போம். நீனும் உன் மனைவி நைட்டு கல்யாணம் பண்ணி உடல் எடுக்கிறீங்க. அவளுக்கு வந்து சீல் வாங்கியிருக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த விளக்கு வைக்கிறது.
இப்ப இந்த மாதிரி விளக்கு வச்சுதான் நீங்களும் உங்க வீட்டுக்கு அம்மாவும் வந்து கண்டிப்பா உண்மை 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 உண்மைங்க, இது உண்மைதான். இப்படியா? உண்மைதானே, இல்லைன்னு சொல்ல வரலையா, இது உண்மைதான். சரி சரி. உண்மை. அப்ப எப்படி விளக்கு அப்புறம் வந்து வேலை செய்யும்போது எடுத்து பக்கத்தை வச்சு சீல் உடச்சிச்சு எல்லாம் எடுத்து வச்சு பாக்குறதா? இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. உண்மை தானே சொல்றான், ஒன்னும் பொய் சொல்லி நானும் அப்படிதான் செஞ்சேன். சரி சரி. எனக்கு இது கூட தெரியலன்னா அப்புறம் எதுக்கு நீ ஆன்மீகத்துல இருக்கிற? உண்மையுமே இந்த மாதிரி வேலை செய்யும்போது விளக்கு எடுத்து வச்சு சீல் உடச்சிச்சு எல்லாம் பாக்கணுங்கிறது உண்மையுமே எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. உங்களுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி புதுசு புதுசா உலக உலக உனக்கு ஆன்மீகத்தை பத்தி தெரியல. வேணா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து கத்துக்க. என்னுடைய வாட்ஸ்அப்ல வந்து கத்துக்கிறியா? இது வந்து பரவாயில்ல. ஆனா உங்ககிட்ட கத்துக்கிற சிஷியமாரெல்லாம் ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா வந்து வேலை செய்யறதுதான் விளக்குங்கிறது இப்ப நீங்க கண்டிப்பா அதுக்குதான் விளக்கு. அப்புறம் எதுக்கு விளக்கு? அதான் புரியுது. அதுக்குதான் அப்புறம் என்ன உண்மை உண்மை தானே சொன்னேன், பொய் சொல்லிடுவீல. ஆமாங்க, அப்படின்னா கூட சொல்ற மாதிரி விளக்கு இருந்தா கூட வெளிச்சம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு கேமரா எடுத்து வச்சுட்டா கூட நல்லதான் வக்கனையா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வச்சுக்க உனக்கு தெரியலன்னா கேளு, சொல்றேன். இன்னும் விளக்க பத்தி என்ன வேற என்னன்னு கேட்கணும் கேளு, சொல்றேன். ஆன்மீகத்தை பத்தி சொல்லவே இல்லையே. வாட்ஸ்அப் வா, நான் தான் உன்கிட்ட கேட்டேன் ஆன்மீகத்தை பத்தி சொல்லுங்க. எனக்கு தெரியல, அதுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும் மறுப்புறேன். ஆன்மீகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் கேட்கறேன், சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும்? சொல்றேன், நீங்க சொல்லி ஊரை ஏமாத்தாத. தமிழ்நாட்டு லெவல்ல நீங்க பெரிய ஆளு, சரியா? ஒன்னும் பெரிய ஆளு கிடையாது. உன்ன மாதிரி எத்தனை ஜாதகால் தெரிய நான் பாத்துருப்பேன். நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல 14 வருஷம் இல்ல 5 வருஷத்துல எத்தனை உங்களுக்கு வந்து எல்லா விஷயம் தெரியும். நீங்க வயசுல பெரிய ஆளு, ஆன்மீகத்தை பத்தி இருக்கீங்க. நீங்க வந்து 4 பேர்த்துக்கு தீட்சை தரீங்க. நான் யாருக்கு தீட்சைங்கிற வார்த்தை என் வாயிலிருந்து வர்றது கிடையாது, அதை நான் பேசுறது கிடையாது. எனக்கு அது பிடிக்காத விஷயம் கூட, சரிங்களா? ஆனா இந்த வயசுல நீங்க தீட்சை தரீங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க. நான் தான் ஆன்மீகத்துக்கு முதல் எழுத்து ஆத்மான்னு சொல்லிட்டேன். மீதி இருக்கிற 5 எழுத்துக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க பாப்போம். அப்படின்னு எவன் சொன்னது உனக்கு? 4 எழுத்து உனக்கு அப்ப அந்த ஆன்மீகத்துக்கு முதல் எழுத்து ஆன்னு சொன்னது எந்த நாடாரி சொன்னா உனக்கு? உனக்கு குரு கிடையாதுங்கிற, உனக்கு என்ன புதுசா வந்துச்சா ஞானம்? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, வெட்டு டகரட் பண்ணீங்க. நீங்க இருக்க உலக நூல்ல சொல்லுது. சரி, சொல்லலையே, அப்படி சொல்லலையே. வேதங்கள் சொல்ற வேதங்கள் சொல்றோம்ல. நான் படிக்கல, அப்புறம் படிக்காத. சரி, அனுபவத்தான் சொல்லுங்க. நீங்க எனக்கு அனுபவம் இல்ல, எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. நீ கேட்கற கேள்விக்கு நம்ம பதில் பேச முடியாது. வாட்ஸ்அப் 1000 ரூபாய் பணம் கட்டு, 1000 ரூபாய் பணம் கட்டு. நான் என்ன ஒண்ணுமே சொம்பு நக்கி நினைச்சீங்களா பணம் கட்டி கத்துக்கிறதுக்கு? நீ சொம்பு நக்கி தாண்டா என்கிட்ட பேசுற பாரு. நான் வந்து இல்ல அது சிசிமாரில போய் சொல்லுங்க. அவனுதான் நவசித்தம்மா, அவர் 1000 ரூபாய் சொல்லி தருவோம். கடைசி ஒண்ணு இல்ல, அந்த நியூஸ் பேப்பர் கடையில் வைக்கிற புக்கை வாங்கி கொடுத்துட்டு 2000, 3000, 5000. நான் உண்மையதான் சொல்றேன், உண்மையதானே சொல்றேன். புக் இருக்குது தர்றேன், புக்ல இருக்கிறத நான் சொல்லி கொடுப்பேன்னு சொல்லி உண்மையதானே சொல்றேன். புரிய சொல்லல. இந்த புக் இங்க எங்க ஊர் பேப்பர் கடையில விக்குது, நீ என்னத்துக்கு தர? நீ வச்சுக்காங்க அதை, நீ உனக்கு அது தேவையில்லாத விஷயத்த. அந்த புக்கு எங்க ஊர் பேப்பர் கடையிலே விக்குது. எல்லா பேப்பர் கடையிலும் அதுதான் விற்கும், பேப்பர் கடையில தான் விற்கும். உனக்கு ஏன் பணம் கொடுக்கணும்? ஒன்னும் தெரியாது, உனக்கு ஏன் பணம் கொடுக்கணும்? நான் சொல்றேன், கொஞ்சம் கேக்குறியா? உனக்கு தலையெழுத்து இல்ல, அதை விட்டுருங்க. ஆன்மீகத்துல எத்தனை வேதங்கள் இருக்கு எனக்கு தெரியாது, படிக்கல, முட்டாளுங்கிறாங்கல்ல. அப்புறம் பாரு, அப்புறம் இப்ப படிக்க தெரியல, இப்ப எப்படி நீங்க தீட்சை தரீங்க? நீ அதை கேட்கறதுக்கு நீ யாருன்னு கேக்குறேன். நீ யாரு கேள்வி கேக்குறீங்களா? இப்ப நான் கேட்க முடியும், அதை கேட்கறது நீங்க யாரு கேள்வி கேட்டா? போன் பண்ணது யாரு? நானா நீனா? நான் தான் போன் பண்ணேன். நான் போன் பண்ணேன். நீங்க வந்து என்னோட போட்டோ எல்லாம் போட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்குன்னு. சரி, மேலும் வளர்த்து விடுங்க. நான் என்ன வளர்றேன்னு கண்டிப்பா வளர்த்து விடுறேன். நீ போடு, நீ யூடியூப்ல போடு, நான் வளர்த்து விடுறேன். யூடியூப்ல போடுறேன், வளர்த்து விடுங்க. இன்னும் சிறப்பா பாருங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். கண்டிப்பா. பல பேர் பல்லு பற்றதான் ஒருத்தன் திருத்துவான்னு சொல்ற மாதிரி உண்மையுமே கண்டிப்பா கண்டிப்பா. நான் வந்து சூப்பரா என்னென்ன கத்துது மனசுலயே வச்சிருந்தேன். நீங்க பேச்சில் தான் எல்லாத்துக்கும் இந்த விளக்கத்துக்கு விளக்கம் கொடுத்தேன், ஆன்மீகத்துக்கு விளக்கம் கொடுத்தேன், கடலுக்கு ஆன்மீகத்துக்கு விளக்கம் கொடுக்கல. நீ இன்னும் நேத்து தான் கொடுத்தேன். நேத்து ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நேத்து வந்து ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15, 30 அடுத்த கட்ட. நேத்து நீ விளக்கம் கொடுக்கல. 30 இல்லைங்க, தப்பா பேசிட்டேன். ஆகஸ்ட் 15, 2021 ஞாயிற்றுக்கிழமை. நேற்று உங்க சீனியர்கள் அந்த உள்ள இருந்தாலும் பாருங்க, அவங்க எல்லாம் இறக்கிட்டான். அதனால திருத்தமானவங்களை மட்டும் உட்கார வச்சு நேத்து நான் சொல்லி கொடுத்தேன், ஆன்மீகம் என்றால் என்ன. உங்க சீக்கிரமா பண்ணியிருக்கானே, அவனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். எப்பா ஆன்மீகம் போல இருக்குடா, குருநாதர் உனக்கு என்னத்தா சொல்லி கொடுத்தான்னு கேட்டேன். அவன் எனக்கு வந்து என் நவசத்தியம் குரு இல்ல, ஜாலகம்மா குருன்னு சொன்னான். வேணும் கட்டவன் கட்சி மாறிட்டான். அப்பயே பச்சு வந்தி அவனெல்லாம் நீங்க எப்படிதான் வச்சிருக்கீங்களே எனக்கு ஒன்னும் தெரியல. அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அவருடைய விருப்பம். ஐயோ, நான் ஒரு குருவை வந்து
எப்படி உடனே விட்டு கொடுத்தோம்? அவங்ககிட்ட என்கிட்ட பேச அத்தனை பேரும் உங்களை விட்டு கொடுத்து தான் பேசிட்டு போட்டானு. அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அவர் ஏதோ சொல்லிட்டு கொடுக்குறாரு, கணபதி கொடுக்குறாரு, அதை மட்டும் சொல்றாங்க. சித்தியாவில் ஒன்னும் நான் லாரி எடுத்து ஊரா ஓடுறேன், இந்த ஆண்டா கொண்டாலாம் பாத்திரம் எடுத்துட்டு போறேன், சோறாக்கிற குழம்பு எடுத்துட்டு போறேன், நான் இங்க வரேன் அப்படின்னா. சரி என்னையோ போறானேன்னு சொல்லிட்டு நானும் சரி போறேன் சும்மா வீடியோ கால் பண்ணேன், வீடியோ கால் அட்டன் பண்ணேன். அப்படியே குழந்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்பிவிட்டா நீங்க ஃபேஸ்புக்ல போட்டீங்க. பரவாயில்ல, என்னாலுமே அந்த ஐடியில என் நம்பரை கொஞ்சம் சேர்த்து போடுங்க. அப்பதான் எல்லாம் எனக்கு போன் பண்றோன்னா அவனெல்லாம் நாளையில இருந்து போடுறேன். அச்சோ நீங்க போடுங்க. எல்லாமே என்ன பண்றாங்க, எனக்கு போன் அடிக்கிறவனுவா அவனு எல்லாரும் நான் பேசுறேன். ஆனா ஒண்ணு நீங்க சொல்றீங்க நான் யாரு நம்ம ஏமாறலன்னு, என்கிட்ட பேசுறவனுக்கு தான் தெரியும் நீங்க ஏமாந்தீங்க. அவனும் ஏமாந்தாலும் ஏமாறலையா என்ன நடக்குன்னு. சரி ரைட்டு. இது வேசம் ஆடாது எவ்வளோ நீங்க வந்து நல்லதோ கெட்டதோ பாவம் யாரு வத்த புள்ளியோ ஏதோ வயிற்று பசி வந்து டீச்சங்கிற பேர்ல போறீங்க, போங்க பண்ணுங்க. நான் அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற இடத்துல இல்ல, நான் சின்ன பையன், நீங்க பெரிய ஆளு, எதையோ பண்ணுங்க சரிங்களா. ஆனா தேவை கொஞ்சம் விளக்கம் தெரிஞ்சுங்க. இந்த உலகத்துல இந்த 330 கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க. அப்படி பாத்திருக்கியா? அந்த 330 கோடி தேவர்கள் அப்படின்றான். அது விரிவாக்கம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதெல்லாம் கத்துக்கணும். அது ஒண்ணு கத்துக்கணும். அடுத்து நான் சொல்றேன் கேளுங்க. டீச்சர் கொடுக்குறது என்ன செய்ய போறேன்னு கேட்டேன். சரி இதெல்லாம் தெரியுமா? 330 கோடி தேவர்கள் 8000 ரிஷிமார்கள் சொல்றாங்களே, அதை தெரிஞ்சு என்ன செய்ய போறேன்னு கேட்டேன். அப்புறம் டீச்சர் தெரியுங்களா? இப்ப இதெல்லாம் தெரியாம எப்படி ஆன்மீகதே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலன்றேன். அது நீ கேட்க வேண்டிய கேள்வி கிடையாது. பாரு அப்புறம் ஏங்க பேஸ்புக்ல போறீங்க? நீ கேட்கற அளவுக்கு நீ தகுதியற்றவன் கிடையாது. அந்த அளவுக்கு நீ தகுதியற்றவன் கிடையாது. தகுதி இருக்கிறதுனால தான் தெரியுமான்னு கேக்குறேன். நீ என்ன தகுதி இருக்குது? ஒண்ணு இல்ல, தெரியாதுன்னா சொல்லி கொடுக்கணும்ல. இருங்க ஒரு நிமிஷம். இப்ப பெரிய லெவல்ல சின்னதா வந்துருமா இந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நான் முட்டாள்னு சொல்லிட்டேன். நான் புக்ல இருக்கிறத தான் நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்க, அதை நீ கேட்க கூடாதுடா. நீ கேட்க கூடாது. ஐயா நான் சொல்றேன், இது நீங்க பேஸ்புக்ல போட்டதுனால தான் நான் வந்து பேஸ்புக்ல கேட்டேன். நீ எதுக்கு பேஸ்புக்க பாக்குறேன்? உனக்கு தெரியுமா ஐயா பேஸ்புக் என்ன தெரியுமா? தமிழ் அது சொன்னா முகநூல்னு அர்த்தம் இல்லையா? ஆமா ஆமா. இந்த முகநூல் வந்து எத்தனை லட்சம் கோடிக்கணக்கான பேர் பார்க்கலாம். ஆனா அப்படி கிடையாது. நாம யாரை இணைக்கிறோமோ அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த முகநூல் பக்கத்துல நமக்குன்னு ஒரு 2 லிங்க் வரும், நம்பரோ ஒரு கோர்வேடு மாதிரி வரும். அதை கொடுத்தோம்னா எந்த கண்ட்ரில இருந்து கூட நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பப்ளிக்கான ஒரு இடத்துல நீங்க அந்த மாதிரி மாந்திரிகம் கத்து தரேன், தீட்சை தரேன்னு நீங்க சொன்னதுனாலதான் எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப யாரை கேட்க ஆரம்பிக்கிறாங்க? ஏன் உங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க? இப்ப ஐயா என்ன கேட்டா பிரச்சனை இல்ல, உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் கேக்குறேன். என்ன கேட்டுட்டோம். இது ஒரு மாந்திரிகத்துல இருந்து மாந்திரிக தீட்சை தெரியுங்களே, எனக்கு இந்த மாதிரி எனக்கு தெரியல சொல்லி கொடுங்க அப்படி நான் கேக்குறேன். அப்ப எதுக்கு நீ எதுக்கு கேக்குற? நான் தான் ஏமாத்துக்காரன்னு தெரியுது, நீ எதுக்கு கேக்குற? நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உன்னை திட்டி இருக்கிறேங்கிற, உன்னை வந்து தேவையில்லாத பிரச்சனையை பண்ணிருக்கேங்கிற, எனக்கு ஒண்ணுமே தெரியலங்கிற, எதுவுமே தெரியலங்கிற, ஒண்ணுமே இல்லாத ஏன் நீ எனக்கு கால் பண்ற? அதாவது இது இப்பதானே தெரியுது ஒண்ணும் தெரியலங்கிற. இதுக்கு முன்னாடியே நவசேத்தையெல்லாம் தெரியும் ஓரளவு. ஏதோ ஒரு குரு தீட்சை கொடுக்குறாரு, ஒரு குரு அந்தஸ்துல இருக்காருன்னு நினைச்சிட்டுலாம் நான் இருந்துட்டேன். இப்பதானே தெரியுது வந்தாலும் ஒண்ணுன்னா உங்க சிசியம் ஒவ்வொருத்தரும் போன் பண்ணணும் தான் தெரியுது. அவங்களுடைய அறியாம அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க உமா பாண்டியன் இன்னும் இந்த தென்காசி ஒருத்தர் போன் பண்ணாரு, அப்புறம் யாரும் ஒருத்தர் போன் பண்ணாரு. இல்ல அவங்க பேர்லாம் இருக்கு, கால் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடு. ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்க சிசிபில ஒருத்தன் உங்களுக்கு சாதகமா எனக்கு போன் அடிக்க, இது ஒரே விஷயம் கேட்டுங்க. உங்க சிசிபி ஒருத்தன் உங்களுக்கு சாதகமா எனக்கு போன் அடிக்க, அவனுக்கு நான் விஷயத்த பேச விஷயம் அவங்களுக்கு சொல்ல, அவன் என்ன பண்ணிட்டான், உண்மையிலுமே நீங்க நிறைய விஷயம் சொல்றீங்க, எனக்கு நீங்க தாங்க குரு அப்படின்னு சொல்ல, அவன் வந்து உங்களை கேள்வி கேட்க, நீங்க வாட்ஸ்அப் குழுல இருந்து டெலிட் பண்ண, அவன் மறுபடியும் பார்க்க, நீங்க வாட்ஸ்அப் குழுவை கலைக்க, அந்த குழந்தைக்குள்ள வாட்ஸ்அப் குழுவை கலைச்சு அத்தனையும் எடுத்து எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்ப, என்ன மாதிரி நிறைய பேர் மாட்டி முக்கியணும், எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி காட்டுன்னு சொல்லி கொடுக்க, அதை நான் மந்திர எந்திரம் வாட்ஸ்அப்னு ஒரு குழு ஆரம்பிச்சு அதுல வச்சு ஓட்டினேன். மொத்தத்தையும் என்ன மந்திரம் போட்ட? மந்திர எந்திர விளக்கம்.
மந்திர விளக்கம் போடுறதுக்கு நீ என்ன அறிஞர் அண்ணாவா? உனக்கு என்ன கவர்மெண்ட்ல சர்டிபிகேட் வாங்கியிருக்கியா விளக்கத்தை போடுறதுக்கு? எந்திரம் சொல்லுங்க, மந்திரம் எந்திரம். அதான் மந்திரம் எந்திரம் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறேன். அதுதான் சொல்றேன். எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு குரு எவன் குரு உனக்கு? உனக்கு யார் குரு? குரு எல்லாம் எப்படி சொல்லுவாங்க? ஏங்க உங்களுக்கு ஈஸியா காட்டி கொடுத்துறானா உங்களுக்கு ஒன்னும் தெரியலங்கன்னா டக்குன்னு சொல்லிட்டான் நவசக்தியா குருன்னு. நல்லா கேட்டுக்க, ஒரு குருவை கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கானா அவன் எவ்வளவு பெரிய கிழக்கு பயில மெண்டலா இருப்பான் அந்த குரு. என் குரு அதாவது சீவி விட்ட உளி நானு பிசுறு மாதிரி. அந்த நாதாரி நான் யாருன்னு கேளு, அந்த நாதாரி சொல்லுவான். இல்ல சிவா யாருன்னு கேளு சொல்லுவான். என் குரு வந்து நானு கண்ணுல குத்திருவேன். நீங்க என் குரு யார் தெரியுமா? என் குரு சிவனுடைய மறு அவதாரம் அவரு தெரியுமா? அவன் சொன்னிய நீ ஓம்பு, சொன்னி அவன் ஓம்பிட்டோம். பாத்தி அசிங்கமா பேசக்கூடாது. அப்புறம் இவெல்லாம் நல்லா தானே பேசினான். அப்புறம் பேசுறேன் நான் கேட்கறேன் உன் குரு யாருன்னு கேட்டாக்கா நீ தெரிஞ்சுக்கலாம்ல. நானும் போய் என்னன்னு கேட்டுட்டு வருவான்ல. அதுக்கெல்லாம் உன் குருவை சொல்றது கூட தகுதி இல்லாதவன் அவனை போய் நீ குருங்கிறியா? நீ என் குருவை நீ போல பிடிச்சி ஊம்புனா கூட அதுக்கும் ஒரு தகுதி இருந்தாதான் போக முடியும், போக முடியாது. நாதாரிங்களா எத்தனை பேர் ஏமாத்திட்டு தெரியுறீங்க? என் குருநாதரை கத்துக்கணுமா? நேரா நான் சொல்ற மாதிரி கேளுங்க. நேரா குருநாதர் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வெள்ளங்கிரி மலைக்கு போங்க. சரி, வெள்ளங்கிரி மலையில போட்டு மலை மேல ஏறி கீழே இறங்கி வாங்க. அடிவாரத்தை வந்து எனக்கு போன் அடிங்க, அவரை நான் வர சொல்றேன். வேற அப்புறம் உன் குருநாதர் பேரை மட்டும் சொல்லு, அவன் போன் நம்பர் சொல்லு. அந்த நான் பேசிக்கிறேன். அவன் எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கான். மேல ஏறி கீழே இறங்குறா நான் வர சொல்றேன். ஏறி இறங்க எதுக்குடா? ஏறி இறங்குன ஏறி இறங்குனா வாழ்க்கையே போச்சுடா. நான் உன்னுடைய குருநாதர் பேரை சொல்லவே தயங்குறேன். உன்னுடைய குருநாதர் நம்பர் அனுப்பு. உன்னுடைய குருநாதர் நம்பர் அனுப்பு. ஆமா ஆமா ஆமா. ஊருக்குள்ள ஏமாத்திட்டு தெரியுங்களா? மாந்திரியா வர்றீங்களா? ஊருக்குள்ள ஏமாத்திட்டு தெரியுறீங்களா? தெரியல. நீ ஆனா ஒண்ணு ஊரை ஏமாத்திட்டு அவன் திருப்பி நான் ஊரை ஏமாத்துறேன். நானே ஓபனால போடுறேனே. ஏதோ சேனல்லாம் கீழெல்லாம் வரும், லோக்கல் சேனல் பேர்லாம் வருதா? ஆமா எல்லாமே வருதுடா. அப்போ எந்த அளவுக்கு இதுல மாமா வேலை பாக்குறங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுட்டானுவ. அப்ப நீ மாமா வேலை பாக்குறவன வச்சிருக்கிறன்னா நீ என்ன வேணா செய்வ. அது நவசக்திகிட்ட உன்னுடைய பாஜாலம் பறிக்காது. பசங்களா ஓடி போடுங்க. மொத்த இசை என் கையில இருக்குது. நான் உன்னை நினைச்சா கட்சி போட்டுருவேன். சரி வேணாம். நான் நவசக்தி நவசக்தி பிடிக்க முடியாது. கேளா சும்மா நைன்ட்டு என்ன வளர்த்து விட்டது நீதான், புரியுதா? கண்டிப்பா நிறைய வளர்த்து விடுறேன். நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட 500 மானதான் 500 பேர் எனக்கு பேச சொல்லு. நான் எதுக்கு பேச சொல்றேன்? நான் அந்த மாமா வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். நீ தான் அந்த மாமா வேலை பாத்துக்கிட்டு இருக்கிற. நான் ஒருத்த கூட பேச சொல்ல கிடையாது. இப்ப எப்படி நானும் ஒருத்த கூட பேச சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன். இதே என் முதுகுல குத்துறவா உன் முதுகுல குத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்னு கேக்குறேன். என்னது புரியல? என் முதுகுல குத்திட்டான், உன் முதுகுல குத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? உனக்கு தான் அந்த மாந்திரியத்துக்கு விளக்கமும் எல்லாமே தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அது உன் முதல்ல குத்துனா உண்மைதான், இல்லன்னா சொல்ல. ஏன்னா என்கிட்டயே அப்படி நடந்துக்கிறானுவா. நீ எல்லாம் ஒரு ஆளு எனக்கு உன்கிட்ட பேசுற மாதிரி